லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள். எதனால் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நாட்டிலே வந்து நிறைய இழப்பை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த நியூஸ் சேனல் வச்சாலும் அங்கே போய்ட்டு இவன் குத்துறான், இங்கே போய்ட்டு அவ குத்துறா. ஏன் இப்போ ரீசெண்ட் டைமில் என் சொந்தக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் வந்து சடன் டெத்து. யாருமே வந்து ப்ரெடிக்டே பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு ஆசை இருக்கும். லைஃப் வந்து இப்படி தான் வாழணும், லைஃப்பில் வந்து இப்படிலாம் வந்து வாழ்ந்துட மாட்டோமா, லைஃப்பில் வந்து நம்ம இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அந்த மாதிரி இருக்குது. வீடியோ பார்க்குற உங்களுக்குமே அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் அப்படி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்து தோணுச்சு. ஏன்னா நம்ம இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ரெகுலேட்டுமே வந்து இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ அதனால் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை வந்து செஞ்சிடணும். எதை பற்றி வந்து யோசிக்கக்கூடாது. அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த வார்த்தைகளை வந்து சண்டை போடுறது, இந்த நெகட்டிவான போஸ்ட்டாக இருக்கட்டும், நெகட்டிவான வீடியோஸாக இருக்கட்டும், கமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து போடாமல் கொஞ்சம் மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது பெட்ரு. அதுக்குன்னு வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாத விஷயத்துக்குலாம் இப்போ என்கரேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப டூ மச்சு. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. முட்டாள்தனமாக வந்து வீடியோ போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அதான் வந்து வேலை, சரியா? ஸோ அவங்க போடுறாங்க அப்படின்றதுக்காக வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை டே டு டே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்றதுனால வந்து லைக் போடுறதெல்லாம் வந்து முட்டாள்தனம்.